ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா அருமையான பிஆர் ரேங்க் தான் பார்க்க போகிறோம். இது புதுசாக வந்திருக்கவங்க யாராச்சும் இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வந்து ஹர்பில் இறங்கலாம். நம்மக்கிட்ட நல்ல நல்ல கண்டென்ட் ஏதாச்சும் நம்ம சேஞ்ச் பண்ணணும்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 3-4 பேர் இறங்குறாங்க, பார்த்துப்போம். இறங்குறோம், ஹார்ட்டை பிடிக்கிறோம், அதுக்கு மேலே லூட்டு அடிக்கிறோம். இவனுங்களே வரமானுங்க, இல்லை சத்தம் இருக்குது. பட் நம்மளுக்கு ஹார்ட் தான் முக்கியம். பார்த்து இது அங்கே ஒரு நம்மளால் சேர்த்த முடியல. அங்கே ஓசிக்கல. இது ஹார்ட்டு கட்சி போகலாம். ஒரு மரண மாதம் அடிக்கிறான். நம்மள தான் சொல்கிறானாக்கா ஐடியா நோடி எதுவும் பெருசாக வச்சில்ல. இந்த மாதிரி லாஸ்ட் இடத்துல தான் லூட்டெல்லாம் அதிகமாக கிடைக்குது. நீங்கள் எங்கே சொல்கிறீங்க? அவங்க போய்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தட்ட முடியாது, எனக்கு கில்லு தட்ட முடியாதுன்னு பார்ப்போம். பறக்கிறது வேறு இருக்குது, அது வேறு வச்சுன்னா நல்லாயிருக்கும். ஹெட் அடி ஹெட் double takedown. அந்த ஹார்ட்டு பக்கத்தில் அடிச்சோம்ல அதே ஆமாம். திருப்பி வந்து இந்த வாட்டி ஆனால் விடக்கூடாது. திருப்பி அடிக்கிறாங்க. அங்கே இருக்கிறான் இல்லை காணோம். மேலே போய் பார்க்கலாமா? இருக்கிறான் ஓட்டான். இந்த ஓடுறான் பாரு. ஒருவேளை ரைட் சைடில் வந்துருப்பானோ? ரைட் சைடில் வந்துருந்தா காமிச்சிருக்கணுமே என்னத்துக்கு. உள்ளே போயிருப்பான்னு நினைக்கிறேன். உள்ள இல்லை, உள்ளேயும் இல்லை. இல்லை தப்பிச்சு போயிடும் போல. நாங்கள் அந்த ஸ்லைடரில் போனோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் லூட் அடிச்சுக்கலாம். யாரோ ஒருத்தர் நடக்க சவுண்டு கேட்குது. என்ன நடக்கும்? பார்த்துப்போம். பறந்துட்டான். அடிக்கிறாங்க, மேலே அடிக்கிறாங்க. திருப்பி வருவேண்டா. மீன் இறங்குறோம், அவனை அடிக்கிறோம். அங்கே முன்னாடி இருந்தவனே அடிக்கிறோம், கதற விட்றோம். இப்போ அச்சம் மேம் தெரியுமா? அங்கே நின்று லூட் வச்சுருந்தால இது நம்ம அடிச்சிட்ட பிறகு திருப்பி வந்தால ஒருத்தன், அவன் தான் இவன். இவன் இங்கே தரான நம்ம சுட்டுற வேண்டியதான், அவ்வளோதான். வருவான்னு பார்த்தா என்னடா அப்படின்னா
Water takedown. இந்த மாதிரி ரைடு வந்து குளோபால்குள்ளேயே போடுறேன்னா எனிமி நம்ம கிட்ட வந்தான்னு வச்சுக்கோங்களேன், அவனை பிடிச்சி அடிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஆனால் சில டைம்ஸில் வேஸ்டாகவும் போயிடுது. அப்போ அங்கே யாரும் இல்லை. அப்புறம் அங்கே வந்து பறந்து வந்துட்டு இருக்கிறேன். பார்த்தா அங்கே ஒரு எனிமி நிற்கிறான். நம்ம ஓடுற எனிமியே விட மாட்டோம், நிற்கிற எனிமியை விட்டுருவோமா? என்ன சொல்கிற மாதிரியே இருக்குது. எங்கே போயிட்டான்? அந்த ஓடுறான். முடியா கூடாது இல்லை அவனை. ஓடுறான், என் கண்ணுக்கு ஏற்றிடாம ஓடுறான். சேர்த்துறவன் இங்கே தான் ஓடுறான். Takedown. அப்புறம் போயிட்டு லூட் அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் போனேன். எதுவுமே கிடைக்கல. எப்படி திருப்பி வருவோம்ல பார்த்தீங்களா? ரைடு நோட்டது 10 இறங்கிட்டு இருக்குது அவனுக்கு. தான் நிற்கிறான். இப்படி சர்ப்ரைஸ் பண்ணலாம் அவனை. கூடாது அவனை கஷ்டப்பட்டு சைடில் வர்றான். இது சுற்றி வரானாக்கும். அதுவும் கண்ணுக்கே தெரியாம எனிமி என் கண்ணுக்கே தெரியலையா? நீ சுற்றி வருவியா? நானும் சுற்றி வரேன்டா. எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லைடா. பாருங்களா இல்லை, என் கண்ணுக்கே தெரில. அவன் எங்கே போயிட்டானே தெரில. ஏறி போக வேண்டியதுதான். நம்ம கிட்ட பறக்கிறது எடுக்கிறாங்க. கூடாது அவனுக்கு. மக்களே, இந்த மாதிரி சார்ஜ் பஸ் கட்சிச்சுன்னா அதாவது செஞ்சு கீழே போடாதீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக எப்படி நம்மளை அடிக்க வச்சு ஒரு சும்மா லாக் பண்ணி அடித்தா ரொம்ப பவராக விழுவும். அப்புறம் அங்கே வந்து டைம் வந்துட்டு இருந்தேன். பார்த்தா அங்கே எதோ எங்கே ஓடிட்டு இருந்தான். கிட்ட போய் சொல்லிக்கிட்டே போனேன். ஓசிக்கிட்டு பார்த்தா அங்கே போய் லூட் அடிக்கலாம். இப்போ நான் இங்கேருந்து பறந்து போனேன். ஆனால் பறக்க இது இல்லை, இது மேலே ஏறி வேணா போய் பறக்கலாம். உங்களுக்கு முதல்ல லூட்டு தான் முக்கியம். பரவாயில்ல, எல்லாம் வச்சுக்கிறான். அப்படியே லூட் அடிச்சுன்னா போல. சரி கிளம்பா அப்படின்னு சொல்லிட்டு நானும் வண்டி எடுத்துட்டேன். வண்டி எடுக்க போனேன். அந்த குதிரை இருந்துச்சு. குதிரை எடுக்க அப்படியே திரும்பி பாருங்க. இங்கே பாருங்களேன். பயங்கரமாக ஒழிஞ்சிக்கிறீங்களே. அடி நானும் வண்டி எடுத்துட்டேன். தெரியுது மொத்தமாகவே இங்கே 3 பேர் தான் இருக்கிறாங்கன்ட்டு. லாஸ்ட்டு ஃபைட்டு சூப்பர் மார்க்கெட் எடுக்கலான்னு பார்த்தா கீழே வந்துச்சு. சரி லூட் பாக்ஸில் போய் சேர்த்துவோம்
அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட வந்தேன். அதுக்கிட்ட போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகிறேன். இவனு இருக்கிறான். சத்தம் மட்டும் கேட்டு காளான் சாப்பிடுவோம். போய் காளான் சாப்பிட்டுனுக்குறான். அவன் தூரத்தில் எனிமி அவன் அடிக்கிறானா. ஓசிக்கு ஈஸியாக கிடச்சிருக்கோம். அடிக்காம விட்டோம், கஷ்டமாக போயிடுச்சு. இப்போ ரெண்டு பக்கமும் எனிமி. அவங்களும் உடைக்க இதான் சான்ஸ். நானும் அவங்களும் உடைக்க ரைடுன்னு விட்டு அதுவும் வேறு. எப்படி இருந்தாலும் இவன் கிட்ட வருவான். உன் அச்சல் வாங்குற மாதிரி இருந்தேன். பார்த்தா அவன் இல்லவே இல்லை. ஒரு கிலோச்சும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் பார்த்தா அதுவும் கிலோ எடுக்கல. பாருங்க சிச்சுவேஷன் என்ன பண்ண. அங்கே வேறு ஓடுறான். முடிச்சிடலாம் அவனை பிளான் பண்ணி யோசிச்சுனே இருந்தேன். சரி அவனும் வெளிப்படையாதான்னு இருக்கான், முடிச்சு விட்றான் அப்படின்ற மாதிரி நான் வெளியே வந்தேன். நீங்கள் என்ன நினைப்பீங்க?